மயக்கம் என்ன அதுக்கப்புறம் தோய் பெண்கள் விளையாடுறாங்க. ஆமா மகாராஜா மகாராஜா அந்த கனி புச்சித்தால் உன் மனைவி காமவர்க்கத்துல கம்பத்தை தூணெல்லாம் கட்டி கட்டி தயிரா அங்கங்க போய் இந்த நேரத்துல வந்து உன் மனைவி பார்க்கலன்னு வச்சுக்கா ஆமா நம்ம செத்தே போடுவான். ஐயோ தாலி கட்டினா ஆளாச்ச நானு வரங்கிறலாம் விட்டேன் விட்டுட்டீங்க வட்ட வரமாகிறமா போக முடியுமா போய் பார்த்தா வச்சுட்டேன் அலங்க மலங்க காலு கப்புறம் மீன் கிடைக்குது உள்ள போனேன் முஞ்சிடு தகவலா காமரவு பூ மரவுலாம் கிடையாது. ஏதோ நந்து போச்சு வந்தாச்சு. ஆமா ஏண்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருடம் கழிச்சது. ஆமா. குழந்தை ஒன்று பிறந்தது. துரியோதனன் பார்த்தா ராஜா அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா தான கண்ணனுக்கு என்று 32 மேல கச்சேரியோடு வருஷம் கொண்டாடுறோம். ஆமாங்க அண்ணன் குழந்தைய பார்க்கணும். ஆமா. வந்தா வச்சு வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி குழந்தை துரியோதனன் வாங்கி பாக்குறான். வாங்கி பார்த்துட்டு எப்ப கொடுப்பான் நான் பாத்துக்கிறேன். ஆமா அவன் மணி வேண்ட குத்துட்டான் பானுமதி ஆண்ட. ஆமா அந்த அம்மா வாங்கி கொஞ்சிங்கிறான். ஆமா எட்டி பாக்குறேன். ஆமா இவ கண்டுக்குவார் தெரிய கூடாது. எட்டி பார்த்த பாரு அந்த குழந்தை பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரா பானுமதி. ஆமா வாங்கி பார்த்தா என்னங்க 5 3 என்னாட்டுமே இருக்கிறான். அப்படியே என்ன பக்கத்து வீட்டு வட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையும் ஒரு கால் எங்க இருக்குது, ஒரு கையும் ஒரு கால் அவர் கையில் இருக்குது. எனக்கா நிறுத்துங்கிறோம். ஈரல குடல் எல்லாம் யாரும் இதுக்கு தீர்ப்பு நீ தான் சொல்லணும். சொல்லு நான் என்ன சொல்றேன். ஆம்பளை புள்ள தானே போனது. ஆமா ஆமா காலம் நெஞ்சியும் அவரான குத்துருக்கு. ஜாதி காட்டி போச்சேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி திருமணம் அப்படி திரும்பினீங்க. திரும்பும் போது இந்த முந்தாடு அவர் மேல எப்ப பட்டுச்சா கொஞ்சம் ஒரு முனை முந்தாணி பட்டு போய் எது வரைக்கும் பட்டுதோ அது வரைக்கும் கீச்சு ஒரு நாளாச்சு இந்த முந்தாணி இவருக்கு போட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடல மூஞ்சி மேல விசிறி அடிச்சுட்டு வந்து போட்டுனா கூட என் மனம் இருந்திருந்தா எது வரைக்கும் பட்டுதோ அது வரைக்கும் கீட்டு பட்டு போச்சுன்னு கீழ்ச்சி செய்த கொட்டை எத்தனையோ இருக்குது. சரி விடுங்க மன்னிச்சுங்க.